தமிழர்களுக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தினம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக சென்னை வெள்ளூர் கோட்டத்துல செந்தமிழன் சீமானவர்கள் தலைமையில மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் ஒண்ணு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் போராடுவதற்காக அண்ணன் வரும்பொழுது செந்தமிழன் சீமானந்தன் அவர்களையும் மற்ற சீமானந்தனின் தம்பி தங்கைகளையும் காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. அதை கண்டித்து கோவை மாவட்ட நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்க மறியல்ல ஈடுபட்டோம். அப்படி மறியல்ல ஈடுபட்டு இன்று பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிற அந்த மண்டபத்துல எங்களை கைது செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த கைது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மாணவி ஒரு பெண் கற்பழிப்புக்குள்ளாகப்பட்டிருக்காங்க, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க, அவங்களுக்காக நியாயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறவழியில போராடக்கூடிய இந்த மக்களை கைது செய்வதன் மூலமாக இந்த அரசு குற்றவாளிகளை காப்பாற்ற முற்படுகிறதோ என்கிற ஐயம் இங்க பொதுவாகவே தோணுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவர்கள் தான் கடந்த ஆட்சியில கருத்து சுதந்திரம் இல்லை, ஜனநாயகம் இல்லை என்று போர்க்குடி தூக்கி போராடினவங்க. ஆனால் இவர்களுடைய ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா கருத்து சுதந்திரமும் இல்லை, ஜனநாயகமும் இல்லை, மாறாக போதைப் பொருள் கலாச்சாரம் பெருகி இருக்கு. இந்த பாலியல் குற்றத்துக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா போதைதான் காரணம். போதை தலைவிரித்தாடுது. இதை கட்டுப்படுத்த அரசு தவறுது. இதையெல்லாம் சரி செய்ய முடியாத அரசு இங்கு போராடக்கூடிய, அதுவும் அறவழியில் போராடக்கூடிய போராளிகளை கைது செய்வதிலேயே முனைப்பு காட்டுகிறது. அந்த சாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் அரசு சொல்லல. ஒருவேளை அந்த சாரை காப்பாத்துறதுக்காண்டிதான் இத்தனை போலீஸார அனுப்பி இத்தனை சாரையும் கைது பண்ணிருக்காங்களோ அப்படிங்கிற எண்ணம் வருது. சீமான் தம்பிகளும் தங்கைகளும் போராட்டம் என்றால் ஒரு காலத்திலையும் பயந்து ஓட மாட்டாங்க. நீங்க அண்ணனை கைது செஞ்சீங்க, ஏன் அண்ணனை கைது செஞ்சீங்கன்னு சொல்லி போராடி வீரமாக நாங்கள் கைது செய்யப்பட்டு மண்டபத்துல இருந்துதான் இந்த பேட்டியை இன்னைக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய பேர் தன்னெழுச்சியோடு தன்னுடைய தங்கைக்கே ஒரு துன்பம் இழைக்கப்பட்டது போல அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்பட்ட தங்கைக்காக நீதி கேட்டு இருக்கிறார்கள். நீங்க எத்தனை அடக்குமுறையை கட்டமைத்து விட்டாலும் சரி, உங்களை ஒருபோதும் ஒடுக்க முடியாது. இந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்காக அவங்களை ஒரு சகோதரியா நினைத்து காவல்துறையை சார்ந்தவர்கள் காவல்துறையை சார்ந்த ஒரு மனிதநேய மிக்க காவலர் பதிவு போட்டிருக்காங்க அந்த மாணவிக்கு ஆதரவா. ஆனால் அதற்கு கூட இந்த அரசு அவங்களை பணியிடை நீக்கம் செய்து அப்படின்னா இது எவ்வளவு கேவலமான அரசு. அதாவது எந்த அளவுக்கு இந்த ஆட்சி மனிதர்கள் மேலே, முக்கியமா போராளிகள் மேல அடக்குமுறையை அவிழ்த்து விடுது என்பதற்கு நிகழ்கால சான்று. காவல்துறையிலையும் நிறைய பேர் நியாயமான காவலர்கள் இருக்காங்க. அந்த நியாயமான காவலர்கள் ஒருத்தர் தான் இன்னைக்கு அந்த மாணவிக்கு ஆதரவு தெரிவித்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த காவலர் உண்மையை சொன்னாலே, நல்லதுக்காண்டி போராடினாலே இந்த ஆட்சியில கைது செய்யப்படுறாங்க. இப்பட்ட சூழ்நிலையில தான் நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக போராடுவதற்காக துணிச்சலா களத்துல இருக்கு. மாற்றம் ஒன்றே மாறாதது. இதற்கெல்லாம் நிச்சயமாக தீர்வு வரும். என்றும் மக்களுக்காக போராடுவதற்காக சீமான் அண்ணனும் அவர்களுடைய தம்பி தங்கைகளும் களத்தில். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை வேறொரு காணொளியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபி. Hey!